Hi friends, welcome to Elite Shorthand Dictations. The GTE February 2026 இதுக்கு எல்லாருமே அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது சம்மந்தப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இதில் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின்குள்ளே போகும்போது உங்களுக்கு இன்ஸ்டிடியூஷன் லாகின், கேண்டிடேட் லாகின் இந்த மாதிரி ரெண்டு பார்த்துருப்பீங்க. அதில் நடுவில் ஒன்று இருக்கும் ஃபெசிலிட்டேஷன் சென்டர். இதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறோம் இந்த வீடியோவில். இந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படின்றதும் எக்ஸாம் சென்டர், நீங்கள் இப்போ பரீட்சை எழுதுவீங்களா, இது ரெண்டும் வேறு. இந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டராக என்னன்னு சொல்கிறேன். ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படின்றது என்னென்னா, இப்போ இந்த தடவை நீங்கள் எல்லாருமே ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ப்ரைவேட்டு இன்ஸ்டியூஷன் எல்லாருமே ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க. இந்த ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது எக்ஸாமினேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களால் கரெக்டாக சில டேட்டா கரெக்டாக இன்புட் கொடுக்க முடியலை. இல்லை நீங்கள் பணம் எல்லா சப்ஜெக்ட்லாம் செலக்ட் பண்ணி பணம் கட்டிட்டீங்க. கட்டினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பணம் டெபிட் ஆகிருக்கும். ஆனால் அங்கே உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகிருக்காது டோட் சைடில். அதே மாதிரி வேறு ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ, நீங்கள் ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணணும்னு நினைப்பீங்க, அப்லோட் பண்ணியிருக்க முடியாது. அப்லோட் பண்ணியிருக்காது நினச்சிருப்பீங்க, பட் அது அங்கே சரியாக அப்லோட் ஆகிருக்காது. நீங்கள் வேறு ஏதாவது தப்பாக அப்லோட் பண்ணியிருக்கலாம். இல்லாட்டி வேறு இந்த எக்ஸாமினேஷனில் அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கலாம். நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணுறது, நீங்கள் லாகின் பண்ணதுலேருந்து இந்த பேமெண்ட் முடிக்கிற வரையும் உள்ள இந்த ஸ்டெப்ஸில் உங்களுக்கு ஏற்படுற டவுட்ஸையும் சரி, நீங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் அந்த மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும், இது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு சென்டருக்கு பேர் தான் இந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படின்றது. இது வேறு, எக்ஸாமினேஷன் சென்டர் வேறு. இந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படின்றது நீங்கள் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ரோல்மெண்ட்ஸ்ன்னு ஒன்று வரும் கடைசியாக. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்னு உனக்கு ஒரு பட்டன், ப்ளூ கலரில் பட்டன் இருக்கும். நிறைய பேர் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர்லேருந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் மாவட்டத்தில் உங்கள் ஏரியா பக்கத்தில் ஏதாவது கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கு இல்லாட்டி இந்த மாதிரி பாலிடெக்னிக்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இதில் எதுக்கு இதை செலக்ட் பண்ணுறோன்னா, ஆக்சுவலாக இது நீங்கள் அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போதே செலக்ட் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாமினேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, இல்லை நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க, இல்லை உங்களுக்கு எதாவது ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் யார்கிட்டையும் போய் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த எக்ஸாமினேஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்னு சொல்கிறாங்கல்ல, இவங்ககிட்ட நீங்கள் டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் இந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டருக்கு நேராக போகணுன்ற அவசியமும் இல்லை. உங்களோட லாகினில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் டிக்கெட்னு ஒன்று இருக்கும். மேலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் லாகினில் க்ரியேட் டிக்கெட்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டிக்கெட் அப்படின்றது என்னென்னா, உங்களோட டவுட்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணிடுறது, ஆன்லைனில் நீங்கள் போஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ப்ரொவிஷன் தான், ஒரு இடம் தான் இந்த டிக்கெட்ஸ் அப்படின்றது. இந்த டிக்கெட் நீங்கள் நியூ டிக்கெட்னு கொடுத்துட்டிங்கன்னா அதில் உங்கள் டிக்கெட் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் கேட்கும். இதில் என்ன பண்ண போகிறீங்க, எதுக்கு இது கேட்குறீங்க, இது ரொம்ப அவசியமானதா, ரொம்ப அர்ஜென்ட்டானதா, இல்லை ஓரளவு மீடியமானதான்னு சொல்லி அந்த ப்ரையாரிட்டி, அதாவது எவ்வளோ முக்கியத்துவம் அந்த இதுக்குன்னு சொல்லி நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அது என்ன விஷயன்றதை கொடுத்துட்டு நீங்கள் அதில் அந்த க்ரியேட் டிக்கெட் கொடுத்துட்டிங்கன்னா அது என்ன டிக்கெட்டோ அதுக்குண்டான பதிலை ஆன்லைனில் ஃபெசிலிட்டேஷன் சென்டர், நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ஃபெசிலிட்டேஷன் சென்டர்லேருந்தே உங்களுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணுவாங்க. அதுதான் இந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர். இது எக்ஸாம் சென்டர் கிடையாது. ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணுறது உங்களுடைய எக்ஸாமினேஷன் பர்பஸ்க்காக, அதாவது அப்ளிகேஷனை நீங்கள் கரெக்டாக சப்மிட் பண்ணிவிட்டு இது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸோ இல்லை கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டுச்சு, ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஆன்லைன்லேயே நீங்கள் உங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் தான் இந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படின்றது. எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்றது நீங்கள் பரீட்சை எழுதக்கூடிய சென்டரோட பேர் தான் எக்ஸாமினேஷன் சென்டர். இது பின்னாடி சொல்லுவாங்க, அதான் இன்றைக்கி ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி January 20th, இன்றைக்கி ஓப்பன் பண்ணிக்கலாம், இது ஓப்பன் ஆகும், இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலான்றன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ன்றது நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண டேட்லேயே உங்களுக்கு உங்கள் லாகினில் இருந்திருக்கும். ஸோ இதுதான் அந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டரு, எக்ஸாமினேஷன் சென்டருக்குள்ள டிஃப்ரென்ஸ். எக்ஸாமினேஷன் சென்டர்ன்றது நீங்கள் பரீட்சை எழுத போகிறது, அதாவது நீங்கள் அடுத்த மாதமோ இல்லாட்டி அடுத்தமோ நீங்கள் உங்களுக்கு என்ன டைரக்ட் கேண்டிடேட்டாக, இல்லாட்டி நீங்கள் இந்த சிபிஇ இல்லாட்டி
எக்ஸாமினேஷன் சென்டர் எதில் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ இது சம்மந்தப்பட்ட என்னைக்கு உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வருதோ அந்த எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற சென்டருக்கு பேர் தான் எக்ஸாமினேஷன் சென்டர். அதுக்கும் ஃபெசிலிட்டேஷன் சென்டருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஃபெசிலிட்டேஷன் சென்டர் வேறு, எக்ஸாமினேஷன் சென்டர் வேறு. இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வாட்சிங் யுவர் வீடியோஸ். ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வீடியோ போய் பார்க்கலாம்.